ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருக்கும் சொல்லி நம்புறேன். ஸோ நான் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய் சித்துவோட ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பேச்சம்பலம் சித்து விலாக்ஸ். வெல்கம் டு விஜய் சித்து விலாக்ஸ். போன தடவையெல்லாம் விளாக்ஸ் நம்ம ஆரம்பிச்சு மெக்கானிக் செட்ல தான் ஓபன் பண்றோம். இப்போ ஓபன் பண்றது மெக்கானிக் செட்ல இருக்கோம். ஏன் வந்திருக்கோன்றத நான் சொல்லக்கூடாது. மிஸ்டர் அஷர் நாசமா ஆரம்பிக்கலான்னு பார்த்தோம். இப்படி பண்ணிட்டீங்களே. நான் பண்ணனா இல்ல என்ன எனக்கு புரியலையே. மக்கள் அதான் சொல்றாங்க கமெண்ட்ல. என்ன சொல்றாங்க? செட் போகுது. ஷெரீஃப் ஜி வந்தா மட்டும் தான் மெக்கானிக் ஷெரீஃப் சேட்டை ஷெரீஃப் இல்ல. நான் ஏன் வண்டி எடுத்துட்டு வந்தேன். மெக்கானிக் செட் போச்சு. ஆர் செட் எடுத்து வந்தீங்க. மெக்கானிக் செட் போச்சு. அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணிருக்கேன்னா இவர் சேட்டை ஷெரீஃப் இல்ல செட் ஷெரீஃப். ப்ளீஸ் கூப்பிடுறவங்க எல்லாரும் எங்க பார்த்தாலும் செட் ஷெரீஃப். அதே மாதிரி உங்க கார் ரிப்பேர் ஆனாலுமே இவர் கொடுத்தீங்கன்னா சரி பண்ணி தருவாங்க. அவனை நோட் பண்ணியா? ஆலந்தூர் தாண்டல அதுக்குள்ள நாங்க வந்து மெக்கானிக் செட்ல வந்திருக்கோம். இவரமா இப்படி உட்கார்ந்து இருக்காரு. இன்னும் 20 மினிட்ஸ் பேசலடா. வரவே இல்லடா, எங்கேயுமே வரலடா. ஒருத்தனுக்கு அண்ணனோட கல்யாணம்னு கிளம்புறானுங்க. இங்க இருந்து நாங்க போக வேண்டிய தூரம்ன்றது கன்னியாகுமரி. சென்னையில இருந்து கன்னியாகுமரி போட்டு பாத்தீங்கன்னா ஒரு 700, 800, 900 கிலோமீட்டர் போகணும். அதுக்காக தான் காலைல சீக்கிரம் கிளம்புனது. சரி காலைல சீக்கிரமா கிளம்பிட்டோம்னா ஓரளவுக்கு சீக்கிரமா போயிடலான்டான்ட்டு கிளம்பி போனது. என்ன ராசிரா உனக்கு? உன் கல்யாணத்துக்கெல்லாம் இந்த ஜானவாசக்காரெல்லாம் கேட்டாங்கன்னா இல்ல வேண்டாம் நடந்தே வந்துடுறேன். நடந்து போ. மாடு கூட காலு விளங்காம நின்றுவாங்க. எங்க இன்னொரு தத்திரியம் வந்தது. அந்த தத்திரியம் எங்க வாடி அட்ட தத்திரியம் வந்தது. எதுக்கு வந்த? அது அட்ட தத்திரியம் கூட்டிங்கல்ல. அண்ணன் என்ன தான் கூப்பிடுறாரு அவனே தள்ளிட்டு வரான். அது இப்பதானே வாங்கினேன். அதுக்குள்ள யார் சாப்பிட்டாங்கன்னே தெரியல. உள்ள இருக்கா கன்னியாகுமரி நோக்கி போறோம். சொல்லியாச்சு. கன்னியாகுமரி கிரியோட அக்கா கல்யாணத்துக்காக போறோம். எஸ், கன்னியாகுமரினாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னது? இயற்கை காத்து, அந்த சுவாசம். ஏன் வேற எங்கேயும் காத்து சுவாசம் இருந்தாலும் கன்னியாகுமரி காத்து இன்னும் ஸ்பெஷலா இருக்க மாட்டிருக்கு. இப்போ இந்த ஊரா இது கனெக்ட் பண்றீங்க. இப்ப மதுரை கன்னியாகுமரினாலே பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை காத்து, அந்த மீன் வாசனை, அவங்க பேசுற அந்த மொழி. நாகப்பட்டினத்துல இருந்தா மீன் வாசனை, அந்த கடல் காத்து வரும். பேசுறது தூத்துக்குடி கூட வரும். அண்ணன் பேசுறது மதுரை, திருச்சி, செங்கல்பட்டு, இன்னும் வேற என்ன பெங்களூர்ல கூட மீன் கிடைக்கும் போலாம். வண்டி என்ன ஆச்சுன்னு பாருங்க. வண்டி டைம் உங்களுக்கு போர் அடிக்குமே, அதனால கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம்னு வரோம். கல்டிரவான் கேக்குறாங்க. என்ன அதுக்குள்ளேயே வா. அது இல்ல, அதாவது இப்ப பிபிக்கு எப்படி ஆயிட்டானா, பிபி சூரி வந்து ஒரு டீ கடை வச்சுட்டான், ஷெரீஃப் வந்து ஒரு டீ கடை வச்சுட்டான். இப்ப நம்மள்ட்ட தொழில் பண்றதுக்கு நம்மள்ட்ட என்ன இருக்கு அப்படின்னு அவனை பார்க்கும்போது நானே இருக்கேன், இறங்குறேன்டா நானே தொழில்ல. ஆனா உண்மையாலே இது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இல்ல சூரிய நம்ம எப்படி பார்த்தோம், ஒரு ஜட்டி போட்டு ஓட்ட ஜட்டி. சரி படம் ஓட்ட ஜட்டி நீ பாத்துருக்க அப்போ சொல்றேன். இல்ல சூரியோட ஓட்ட ஜட்டியா? ஏதோ ரொம்ப ஹாப்பினஸ்ன்றீங்க. சரி படம் எப்படி பார்த்தோம், ஒரு பனியன் போட்டு ஒரு இது போயிட்டு எனக்கு கண்டதை தின்னுட்டு தூங்கிட்டு இப்படி இருக்க ஒரு ஆள், இப்படி இருக்க ஒரு 2 பேர் இப்ப சொந்தமா உழைச்சு அவங்க ஒரு பிசினஸ் பண்ணி ஒரு நல்ல நிலைமைக்கு வராங்க. அந்த மாதிரி இது வந்து வெளிப்படையா பேசுறது. வைத்தறிச்சலோட உச்சம் வைத்தறிச்சலோட உச்சம் நான் பார்த்தேன். சூரிய கடைக்கு போயிட்டு வரும்போது எவ்வளவுக்கு வியாபாரம் ஆகும் அப்படின்னு தெரியலப்பா அப்படின்னு ஒரு 5000, 6000 வரும்ல, தெரியலப்பா வரும். இதே வார்த்தை சொன்னா ஓட்ட ஜட்டியோட கிடந்த பையன் இன்னைக்கு 6000 ரூபாய் சம்பாதிக்கலாம் கேட்டான். ஆனா எப்படி உங்ககிட்ட முடியுவேன்னு அதுக்கு இவன் வைத்தறிச்சல் மட்டும் காரணமா இருக்காது. நீ எழுதி வச்சுக்கோ. மூட வேண்டும் என்னத்த சூரிய கடையை போராட்டமே நடந்தீங்களா? இல்லண்ணா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் போனா அன்னைக்கு தலைவன் ஃப்ரெண்ட் இல்லாம எந்த விழாக்கு ஆரம்பிக்க மாட்டாங்க சொல்லிட்டு தான் இங்க வந்து இந்த கல்லு பொறுக்கி விளையாடலான்னு வந்தேன். என்ன விடுங்க பேசி நான் போய் எவ்வளவு நான் பாத்துட்டு இத வச்சா கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் சிகரெட் அடிச்சதுக்கு சமம் அது. இந்த வெள்ளை கலர் பேர் வந்து ஏர் ஃபில்டர். இதுல இருந்து தான் நம்ம மூச்சு இழுத்தோம்ல இவ்வளவு நேரம். ஆபீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு வந்தோம்ல, எனக்கு நெஞ்சு வலிக்குதுடான்னு கண்டதை தெரியாதீங்கன்னு திட்டி கூட்டு வந்தானுங்க. இது வச்சா நெஞ்சு வலிக்காம வேற எங்க வலிக்கும்? அடிச்சுமா தட்டி பாரு. அந்த சரி இந்த பாரு, இப்ப இதை தட்டுறேன் பாரு. அதாவது எரிச்சுக்கிட்டு கொஞ்சம் தான் தட்டி இருக்கேன். இன்னும் இதுல நிறைய இருக்கு. இததான் நம்ம இவ்வளவு நேரம் சுவாசித்து கொண்டே இருந்தோம். என்ன தாடி மீசி எல்லாம் எடுத்து உள்ளுலையா? உங்களுக்கு நான் பாக்குறதுக்கு ஏதோ மேகங்களுக்கு நடுவில் இருக்க மாதிரி இருந்திருக்கும். ஆனா கிடையாது. நம்ம ஹோட்டல் மோனிசா வழக்கம் போல நம்ம எப்பவுமே வந்தாலும் காலங்காலமா தவறாம நம்ம சாப்பிடுற ஒரு கடை. அங்க நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நீங்க நினைக்கலாம் கிளம்புனதே லேட்டு தானடா, இப்பதானடா செங்கல்பட்டுக்கிட்டே போயிருப்பீங்க அப்படின்னு. எஸ், எவ்வளவு லேட்டா இருந்தாலும் எங்களுக்கு உணவுன்றது வந்து எங்க ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். அதனால அது சாப்பிடுறதுக்காக நிப்பாட்டி சாப்பிட்டுட்டோம். நம்மளுடைய கார் இப்ப தயாரா இருக்குது. பாத்தீங்கல்ல, சிங்கம் சீரி பாயும். ஆரம்பிக்கும் போது தடங்கள் உண்டானாலும் இப்ப கொஞ்சம் வேகம் சீரி பாஞ்சு போய்கிட்டு இருந்தது. அந்த நேரத்துல பசி வந்து எங்களை நிப்பாட்டினாலதான் நாங்க வந்துட்டோம்.
அந்த பாட்டுக்கு மட்டும் ரைட்ஸ் இல்ல அப்படியா? அடிப்பாங்க. இந்த உலகத்துல இப்ப எதுக்குமே ரைட்ஸ் இல்லைண்ணே, மனிதன் பேசுறதுக்கு. வண்டி எடுப்பா போலாம் போ. வண்டி லாக் பண்ணு. ஏய் ஆடியோ ஏன்ட்ட இருக்குடா பைத்தியம். ஆடியோ ஏன்ட்ட இருக்கு. Five minutes later. டயர்ல என்ன இருக்குன்னு இந்த வண்டியை நம்ம பாருங்க கோடு தெரியுது இவருங்க திடீர்னு ஒரு மாதிரி நல்லா தூங்கிட்டு இருந்தோம், நல்ல உறக்கம். கனவுலாம் வந்தது. அந்த நிபுணா சாங் வேற ஓடிச்சா, நல்ல விஷுவல்லாம் வந்ததுண்ணா. யார் எவனா அவன் எழுப்பி விடுறான் அப்படின்னு பார்த்தா திடீர்னு ஓரம் கட்டுறாங்க. பார்த்தா இது ஏதோ அங்க தூங்குன அடிச்சன்னா மயிறு மூஞ்செல்லாம் கேட்க. ஆனா அவனே வைக்க சொன்னீங்க, அவனே ஊத்து செத்துருவானே. நீயே நில்லு அங்க கொஞ்ச நேரம். ஸ்டெப்னி இருக்கா பாரு. அண்ணே கல்யாணம் காலையில அவன் குழந்தை பிறந்ததுக்கு தான் போக முடியும் பாரு. டீசல் ஏன்டா துறக்குற? யாரு பேக்? எவ்வளவு நேரம் வச்சுக்கிட்டே நிக்கிறது? யாரு பேக்னு முதல்ல இருக்குமா? எப்படி போறோம்னு தெரியல. ரோபோ சங்கர் வாய்ஸ் பேசி டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்பவுமே ஏதாவது போகும்போது பிரச்சனை வரும். இப்ப ஆரம்பத்திலே பிரச்சனை வருது. அப்பயே நாங்க யோசிச்சிருக்கணும், சரி போயிடலாம், எப்படியா இங்கதானே ஒரு 600 கிலோமீட்டர் அழுத்தி போயிடலாம்னு பார்த்தோம். திடீர்னு பார்த்தா போயிட்டே இருக்கும்போது ஒரு நல்ல நாத்தம். தவறி உள்ள இருந்தா, சரி அதனால வந்திருக்கும் நினைச்சு அமைதியா இருந்துட்டேன். அப்புறம் பார்த்தா நாத்தம் உள்ள இருல வெளியே வந்தது, ஏதோ புகையிற மாதிரி. சரி ஓரம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி பார்த்தா டயர்ல ஏதாவது பிரச்சனை பார்த்தா ஃபுல் டயரே காணும். நீங்க பாத்துருப்பீங்க. அது நான் என்ன பண்ண சொல்லுங்க, நான் பண்றேன். இல்ல புனியமா கஷ்டப்படுறீங்களே அதுக்காக சொல்றேன். சரி பண்ண ஏதோ தெரியுமா உங்களுக்கு ஏதோ பண்றீங்களே. அப்படியே போட்டோ எடுத்தாங்க. எவ்வளவு வீக்கான அதே மாதிரியே விட்டு திரும்ப மேல தூக்கிறேன். எனக்கு அதுதான் தலைவா மதுரை. எனக்கு அதுதான் இந்த நிலைமையில நான் மதுரைக்கு எப்படி எடுத்துட்டு வருது? வேடிக்கை பாக்குறானுங்க. தம்பி ஐவி டிக்கெட் 10 ரூபா. கலக்குறானே. பாய் பாய் பாய். மாஸ்டர் பாரு ஓடி போயிரவா. விஜய் நினைப்பாங்களா? ஓடு. அப்படியா? இறக்குன பிறகுதான் தெரியுது காத்து இல்லைன்னு. போதும் 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 போதும். காத்து 4 வீலையும் செக் பண்ணிட்டு வாங்க. இல்ல அந்த வீலே ஒரு மாதிரி கோளாறு ஆடுதா ஆடுது. அதான் காத்து இல்லைன்னு. ஸ்கூல்ல தண்ணி இருக்கும், போய் கையெல்லாம் கழுவிட்டு வரும். என்னது அது? ஐஸா? நாயில என்ன ஐஸா? எங்க விக்குது? ஸ்கூல் குழந்தை மாதிரி ஐஸ் சாப்பிடுறீங்க ஜாலியா. கன்னியாகுமரி போறதுக்குள்ள எவ்வளவு செருப்படி தான் நம்ம வாங்குவோம்னு தெரியலையே. ஸ்கூலே பயங்கரமா இருக்குங்க. சின்ன பிள்ளைங்க நம்ம ஸ்கூல்ல இப்படிதான் தண்ணி வரும். தண்ணியை போய் இப்படி குடிக்கிறது. அப்படி குடிக்கிறது நாளை பைப்ல வாய் வச்சு குடிப்பேன். உண்மையாலே என் ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் குடிக்க முடியாது. இப்படி கழுவியா இல்ல வீட்டுக்கு போய் கழுவியா? கிளாஸ்ல விளையாடி முடிச்சுட்டு டயர்டா இருக்கும், கை ரொம்ப வீக்கா இருக்குமா, அதனால போய் ஸ்ட்ரைட்டா வாய் வச்சு குடிச்சிருவோம். அதெல்லாம் ஒரு மெமரிஸ்ண்ணே. குடிச்சிருவோமா? எல்லாரும் வாங்கி அதில் வைப்பீங்களாடா? பசங்க பாய் ஸ்கூல் தானே. பாய் ஸ்கூல்லாம் வாய் வச்சுப்பீங்களா? பசங்க தானே, பிரச்சனை இல்லை. ஐஸுங்க என்னங்க உங்களை நம்பி தானே மூஞ்சி கழிட்டு வந்து ஐஸ் திங்கிறேன்னு வந்தேன். டீச்சர் யாரோ பார்த்துக்கிட்டு நம்மளை கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அப்படியே ஓடி போயிட்டாங்க.
டேய் ஸ்கூல் படிக்கும் போது தான்டா பயந்தோம். இப்போ ஏன்டா பயப்படணும்? மூஞ்சி கழுவு தானடா வந்தோம். அண்ணே எப்படி டீச்சர் யாராவது பார்த்தா உங்களோட கிளாஸ் தான் இருப்பாங்க, அதனால பிரச்சனை இருக்காது. அது வந்து ரொம்ப யூத்தா நீங்க. ஆமா. சோ இப்போ என்ன கார் எப்போ வரும்? கார் வருமா கேளு. கார் வருமா, அதுக்கப்புறம் நம்ம போவோமா? மத்த டயர்லாம் கிழிச்சிருக்குமா? நான் இப்படி வாய் வைக்காதீங்க. வாயெல்லாம் வைக்க தேவையில்ல, இந்த நாயை கூட்டு வராம இருந்திருக்கணும். ஆனா இவர் தான் நல்லா இருக்குல்ல, கிளைமேட் டவர் மாதிரி ஃபீல் குட்டா இருக்கு. நான் உண்மையிலே இப்படி இருக்குண்ணே. இப்படிதானே எங்க ஸ்கூல் வாசல்ல ஒரு இது இருக்கும். இங்க உட்காந்து இங்க ஒரு ஆயா ஃபுல்லா இழந்த ஆயாவே விட மாட்டேங்க. இழந்த பழம் விற்பாங்கண்ணே. அவங்க அப்புறம் அப்படியே அவங்க விற்கும் போது நைஸா ஆயா அப்படி இல்ல. ஏன் உங்க சுவாரஸ்யத்துல தாத்தா இருக்க கூடாதா? சரி அதான்டா, அது எல்லாம் முடியவே girls இல்லாம முடியாது. அவன் கதை முடியவே முடியாதுடா என்னைக்குமே. நம்ம வாழ்க்கையில எப்பவுமே கேர்ள்ஸ் இருக்கும். இப்படி வச்சு பாருங்க, இப்படிதான் உட்காந்துருப்போம். அப்ப இங்க மாதிரி ஆயா இழந்த பழம், இந்த மாவடை இதெல்லாம் சொல்லுவாங்க. மாவடை இல்ல, மாவடு இதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் விற்பாங்க. அது சுவாரஸ்ய கதைகள்ல நீ வரும்போதே ப்ரிப்பேர்டா வரணும். இல்ல, அது இறந்த பழம், மாம்பழம், மாங்காய் கொய்யாக்காய் இதெல்லாம் விற்பாங்க. 50 காசு 2 ரூபாய். நாவப்பழம் வைப்பாங்களா? ஆ. மறந்து போற அதான். செட் ப்ராப்பர்ட்டில கரெக்டா சொல்லணும். நாவப்பழம் இல்ல வைப்பாங்க. அதெல்லாம் வித்துக்கிட்டு அதுலயே பொடி எல்லாம் போட்டு தருவாங்களே. நம்ம கேட்கணும், ஆனா கேட்டா தான் பொடி வரும். இல்லையா? ஐயா, பொடி போடாயா? அன்னைக்கு ஒரு நாள் இப்படி சொன்ன, ஐயா பொடி போடு. மூக்கு பொடி போட்டுருக்குமே. எப்படி பொடினா அந்த ஜோக்கு வரணுமே, ஒண்ணு இருக்குமே. கணக்கு போகுது. அதுக்கப்புறம் அந்த டிஃபால்ட் ஜோக் இருக்கிறது இவன் ஒரு ஆள் இல்ல. ஆனா நாங்க ஒரு இடத்துக்கு முக்கியமா போனோம். இப்ப நம்ம இருக்கிற இடம் என்ன பாத்தீங்கன்னா சித்தானங்கூர். சித்தானங்கூர் புனித ஜான் மேல்நிலைப்பள்ளி வெள்ளி விழா நுழைவு வாயில். வெள்ளி விழானா என்ன தெரியுங்களா? 50 வருஷம் ஆயிடுச்சு ஸ்கூல் திறந்து. அவ்வளவு விழானா என்ன? 15 வருஷம். 25 வருஷம்டா. சில்வர்னா சில்வர் ஜூப்ளி 25 வருஷம். கோல்டன் ஜூப்ளி 50. டைமண்ட் தான் 100. பவள விழானா என்ன? 15 வருஷமா? 75 வருஷம். சில்வர்னா 25. வெள்ளி. ஆமா. தங்கம்னா தங்கனா கோல்டு. கோல்டன் ஜூப்ளி. அதுதான் 50 வருஷம். டைமண்ட் ஜூப்ளி டைமண்ட் 100. 100. ஆ. அப்ப 75க்கு என்ன? அதான் பவளம். கோல். பவளம்னா என்ன முதல்ல? கோல். கோல். தம்பி எங்க போகுது வண்டி? நாங்க வண்டி வரைக்கும் தான் சும்மா இது பேசிட்டு இருந்தோம். கோல்டன் டைமண்ட் இப்ப வந்துச்சு. நாங்க தான் பெரிய வைர வியாபாரி மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கும். கிடையாது, கார் வந்துருச்சு. கார் ரெடி. ஏற்பாடே. மரியாதை ஏறிடு, செத்துருவேன். வெல்கம். என்ன வருது? சரி, அவன் தான் கேமரா இப்படி திருப்ப மாட்டான், நம்மளாவது இப்படி திருப்போம். திருப்புவோமே அப்படின்னு. வெல்கம் டு விஜய் சித்து vlogs once again. பாத்தீங்கன்னா மணி வந்து 6:26. ஒரு நல்ல நாள் தான். எங்களுக்கு இல்ல, இது பாக்குற உங்களுக்கு மேபி இருக்கலாம். ஏன்னா கன்ஃபார்ம் நான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எங்க டெஸ்டினேஷன் ரீச் ஆயிட்டோமா? எங்க? திருச்சி தானே மெயிமா? நம்ம ஏம் இன்னும் இருக்குல்ல. நம்ம எவ்வளவு தூரம் வந்திருக்கோம்? கன்னியாகுமரிலடா கல்யாணம். அதான் எவ்வளவு தூரம் வந்திருக்கும், எவ்வளவு தூரம் போனோம்? கால்வாசி வந்திருக்கோம். இன்னும் முக்கால்வாசி போனோம். சோ நாங்க ஒரு சின்ன ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்காக திருச்சியில இருக்க ஒரு குட்டி கடைக்கு ஒண்ணு வந்திருக்கோம். பெரிய ஆளா? எல்லாரும் குட்டி கடை, இவங்க எல்லாம் சின்ன கடை. சூரிய அன்னைக்கு அப்படிதான் சொல்றேன். இது ஒரு கடை, இது ஆரம்பிச்சிருக்கான்ற. அப்படி நான் யாருமே அதான் சொல்றேன். இந்த கடைலாம் ஓடுமா அப்படின்னு யார்ட்ட வந்து கேக்குறேன். என்ன நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற. ஆரம்பிக்கிற எல்லாரையும் திட்டுல. நான் ஆரம்பிச்சேன்னா அப்படின்னு ஆரம்பிப்பேன். அதானே? நான் ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணுவேன். சூரிய என்ன தப்பலாம் எப்படி அவன் அழிஞ்சு போறான். இல்ல இது சரி பண்ண என்ன தப்பு பண்றாருன்னு ஃபுல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு அதுல இருந்து ஒண்ணு நான் ஆரம்பிப்பேன். பார்த்தா புதுசா கேவலமா ஒரு தப்பு பண்ணி நீ தோத்துறியா? அப்படி கிடையாது. எப்பவுமே மேடை பேச்ச பேசுறாரு பாருங்க, அவரு பெரிய ஆள் கிடையாது. மேடை பேச்சு கேக்குறாங்க பாரு. அப்ப யாரெல்லாம் பெரிய ஆளு? அந்த மேடை அமைச்சு தந்தாங்க பாரு, அவன் தான் பெரிய ஆள். அவன் கிடையாது. அவன் மேடை போலனா எப்படி அவங்க பேசிடணும்? எல்லாம் கரெக்ட் தான். ஆனா பேசுறவங்க பேசிடலாம், ஆனா கேக்குறவங்க தான் எப்பவுமே லிசனர்ஸ் இஸ் த பவர்ஃபுல் வெப்பன் இந்த வேர்ல்ட். அதான் நானும் சொல்றேன். அந்த வெப்பனை உருவாக்குறதுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும்ன்ற. இந்த ஸ்டேஜ் இப்ப நீ லைஃப்ல இந்த ஸ்டேஜ் வரதுக்கு யார் காரணம்னு சொன்னா யார சொல்லுங்க? ஸ்டேஜ் போட்டவங்க தான் அவனால சொல்ல முடியும். அப்ப நான் ஸ்டேஜ்க்கே வராம கீழ நின்னா கீழ கஷ்டம் கீழ தான் நிப்ப. கரெக்ட். Black coffee. ஆமா, சுகர் இல்லாம. Black coffee. ஏன் டயட். இவனுக்கு என்ன வேலைன்னா ஒரு பன்னு முறுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு வாய் தின்னு. சுகர் எங்களை பண்ணாதீங்க. இனிக்கும்பா நல்லா, அது கசக்கும். 2 ஜிப் யூஸ் பண்ணாதான் ஃபியூஷன் கிச்சன். ஃபர்ஸ்ட் கிட். ப்ரமோஷன். சோ ஃபர்ஸ்ட் கிட்ட பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஈசிஆர் ஃப்ரெண்ட்ஸ் வில்லேஜ் ஃபுட் ஸ்ட்ரீட். கரெக்ட்டா? அங்க போனீங்கன்னா நம்ம ஷெரீஃபோட கடை இருக்கு. அங்க எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது பூஸ்டி. இப்ப அந்த மாதிரி வாழ்க்கையில நம்ம ஏதாவது பண்ணணும், என்ன பண்ணணும்? அத பேசிட்டே இருக்க கூடாது, பண்ணணும். எங்க போறீங்க பண்றதுக்கு? இந்த முறுக்கு நல்லா இருக்கும். அப்ப போயிடு. அதான் எத்தனை அர்ச்சல் சொல்ற மாதிரி சொல்லணும்னா ஒரு அற்புதமான மாலை பொழுது, அந்தி சாயும் பொழுதுல இப்ப நம்ம இருக்கோம். முறுக்கு குடுறா. இது நான் தானே வாங்கினேன் உங்களுக்கு. ஃபைட்டா வளைக்கவே மாட்டேங்குதா? அதுக்கிட்ட வாங்கல. திடீர்னு குலைக்குதுங்க. அதுல நான் வாங்குனது புடுங்க பாக்குறீங்க. சொந்தமா வாங்குங்களேன். உழைக்கவே வைக்கவே இல்ல, உழைக்கவே மாட்டேங்குது.
இப்பதானே துரத்தி அனுப்புனேன் அந்த நாயை. இந்த நாயை வா. இது இல்ல கரெக்டா வந்தாலும் சொன்னா இல்லதான் அந்த நாயை அடிச்சு சொல்றேன். நான் என்ன சொல்ல, நீங்க ஒரு அண்ணன் உங்க மேல ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருக்கீங்க. போனாய். சத்தியமா நாய் உங்களை போய் நாய் சொல்றாங்க. நீங்க நாய் இல்ல, அதுக்கு மேல நீங்க ஓ நாய். நாய் இல்ல ஓ நாயின்றான் ஒண்ணு. என்ன ஓ நாய் இல்ல பின்ன நீங்க வளர்த்த நாய்னா உங்க நாய், அதான ஓ நாய். அவ்வளவுதானே சரி பண்ணேன். வயசான காலத்துல கடையை போட்டு வரலாம், என்ன பண்ண போறாரு? அதான் கடையை போட்டு உட்காந்துட்டாரு. அப்படியா? ஆனா இப்ப உண்மையாலே யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி 4 பேரை சந்திச்சு வெளியே வந்து இயற்கையா ஒரு டீயை குடிக்கும் மனசு எவ்வளவு நிம்மதியா இருக்கு. ஒரு நாள் ரூம்லயே 10 மணி ஆபீஸ் வந்து 6 மணிக்கு வீட்டுக்கு போய் இந்த வாழ்ற வாழ்க்கை எனக்கு வேணானே. என்ன விட்டு அந்த நிம்மதியா இந்த சுதந்திர பறவையா இந்த நாட்டுல பரப்புறான். இப்ப என்ன வேணாலும் பேசலாம். கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னால ஒரு நாள் கூட நிம்மதியா வீட்டுல இருக்க முடியாது. இப்ப என்ன வேணாலும் பண்ணிக்க. கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சுன்னா உனக்கு முன்னோல சத்தியமோ என் உசுரு என்ன விடாது. இவ்வளவு பாட்டு பாடின அவர் கல்யாணம் பண்ணாரா பாத்தியா? அவ்வளவுதான் வாழ்க்கை. இப்ப இதெல்லாம் நல்லா இருக்கும். உன்னோட சத்தியம். ஆனா அதெல்லாம் அப்படியே நிப்பாட்டிக்கணும். அவ்வளவுதான். வீட்டுக்கு நீ கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ரொம்ப முக்கியமான மீட்டிங்மா நீ போலேன்னா என் வேலையில இருந்து என்ன பண்ணுவாங்க, இப்படிலாம் பண்ணுவாங்க உண்மையிலேயே. இப்போ உனக்கு தனியா இருக்கும்போது அது பெருசா தெரியல. ஏன்டா இந்த 5 நாள் மட்டும் ஆபீஸ் வைக்கிறானுங்க, 7 நாள் ஆபீஸ் தான் நல்லா இருக்குமே எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது கூட பரவாயில்ல. எனக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் அடிக்கடி ஒரு ட்ரிக்ஸ் ஒன்னு ஃபாலோ பண்ணுவாரு. இப்ப அவர் ஒய்ஃப் கால் பண்றாங்கன்னு எப்படின்னா அவங்க ஒய்ஃப் கால் பண்ண ஆபீஸ்ல என்ன பண்ணுதோ இப்ப எனக்கு கால் வந்துருச்சு. நான் அட்டனும் பண்ணிட்டேன். அது என்ன ஆச்சு? அது எவ்வளவு நேரம் நான் சொல்றது சார், அதை முடிச்சிடறேன். ஹலோ ஹலோ கூப்பிடுறேன் என்னங்க? அது என்னதான் ஆச்சு? அது மெயில உடனே நீங்க பிஸியா இருக்கீங்க மீட்டிங்ல இருக்கமா? அது என்ன ஆச்சு புலி? அவ்வளவுதான். அப்படி கட் பண்ணிட்டு போயிடுவாரு. எங்க புருஷன் தான் மீட்டிங்ல இருக்காரு. சொல்லுவாருப்பா, ஆட்டம் ஆடிட்டு போட்டும்பா அப்படின்னு என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு. இது என் நண்பர் மட்டும் இல்ல, பல பேர் இதை உண்மையாலே பொண்டாட்டிமார்கள் எல்லாம் பாவம் இல்ல, ஆபீஸ்ல வேலை செய்றாங்க. அதுக்கு ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. இப்ப நீ தானே என் வைஃப், இங்க வாங்க மை வைஃப், சரிங்க யூ ஆர் மை வேர்ல்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட் போடுவேன். என் புள்ள வந்துருச்சு. அடுத்த ஒரு போஸ்ட் யூ ஆர் மை எவ்ரிதிங் அப்படின்னு ஒரு போஸ்ட் போடுவேன். வாரத்துல ஐ லவ் மை ஃபேமிலி இத போட்டாலே போதும். ஒரு மாசத்துக்கு பிரச்சனை இல்ல. இது உனக்கு நல்லா புரியலன்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள், லைவ் எக்ஸாம்பிள் உனக்கு சொல்றேன். காலைல நம்ம எத்தனை மணிக்கு ஆபீஸ் போறோம்? நம்ம பொதுவா 10 மணி, ஆனா நான் ஒரு 11 மணிக்கு வருவேன். சரி, அசார் மாசம் எத்தனை மணிக்கு வருவாரு? ஆபீஸே வரதான் திறப்பாரு. நம்மளாம் நைட் எல்லாரும் கை தூக்குவாங்க, கிளம்புவோம். அந்த இப்ப வீட்டுக்கு போவாரு. ஆமா, நம்ம போன பிறகு இருப்பாரு. அவ்வளவுதான். This is the life of the coupled man. பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாம எத்தனை பேர் ஆபீஸ் வந்திருக்கீங்க? எல்லாம் கை தூக்குங்க. நிதர்சனமான உண்மை. வாழும் எடுத்துக்காட்டு தான் நமக்கு அசார் மாஸ்டர். என்னென்ன குடும்பம் பொண்டாட்டி இதெல்லாம் விட்டு வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையான. பொண்டாட்டினா யாருக்கு தானே பிடிக்காது? கார்ல உட்காந்துனா நான் ஏத்தி பண்ணேன். பிசு பிசுன்னு உட்காராம பிசு பிசுன்னு உட்காந்தா ஆல்ரெடி சர்வீஸ் குசு குசுன்னு தான் உட்கார்ந்திருக்கேன். 1 hour later. என்னாச்சுன்னா பெட்ரோல் இல்ல, அது பங்கு பாப்போம்னு வந்துகினே இருந்தோம். இப்ப வண்டி அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இல்ல நான் சொன்னேன், ஆனா இந்த பங்க்ல போலாம் உடனே பிபி இல்ல ஐயோ இந்த பங்கு பெட்ரோல் பாரத்ல தான் நல்லா இருக்கும். பாரத்னா அப்புறம் நயாரா போடுங்க. நயாரா ஒரு முதல்ல பெட்ரோல் கிடைச்சாலே போதுமே. ஒரு வண்டியில மொத்தம் எவ்வளவு பிரச்சனை இருக்குமோ அது எல்லா பிரச்சனையும் இந்த வண்டியில இருக்கு.